நேரத்தில் எல்லாம் கவனிங்க, பைபிளை படிக்கிறதுனால பெரிய ஆளாக மாற மாட்டோம். ஒரு வயசான ஐயா ஒருத்தர் இருந்தாராம். எப்போ பார்த்தாலும் காலையிலே சாயங்காலம் ஒரு இடத்துல உட்காந்து அவர் வீட்டு திண்ணை மேலே பைபிளை படிச்சுட்டு இருப்பாராம். அந்த ஊரில் ஒரு சின்ன பையன் பிறந்திருக்கிறான். அவன் பிறந்த நாளில் இருந்து அந்த ஐயா எப்பவுமே பைபிளை படிச்சுட்டு இருந்தாரான். அவனும் படித்து முடித்து என்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறான். வந்த உடனே இப்போ பணம் கையில் வந்துடுச்சு பார்த்தீங்களா, வேலைக்கு போயிட்டான் பார்த்தீங்களா. அவன் வந்து இந்த ஐயாவை பாருங்க அசிங்கப்படுத்துறதுக்காக வந்தானா. அந்த ஐயாவை பார்த்து கேட்டான், ஐயா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் பைபிள் படிச்சிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இத்தனை முறை பைபிளை படிச்சிருக்கீங்க, இந்த பைபிள் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியுமான்னு கேட்டாராம். அந்த ஐயா சிரிச்சுட்டே சொன்னாராம், தெரியாது அப்படின்னா. இந்த தம்பி கேட்டானா, பாதியாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரான். எனக்கு பாதியும் தெரியாது. கால்வாசியாவது தெரியுமான்னு கேட்டாரான். எனக்கு கால்வாசியும் தெரியாது. இவன் டென்ஷன் ஆகிட்டானா, இத்தனை வருஷம் படித்து என்னதை தான் பண்ண அப்படின்னாரான். அதுக்கும் அந்த ஐயா சிரிச்சுட்டே அந்த தம்பியை பார்த்து சொன்னாரான், தெரிலப்பா நான் பைபிளை படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாரான். அதுக்கு அந்த தம்பி சொன்னானா, நான் பாருங்க உங்களுக்கு பின்னாடி பிறந்தேன் வளர்ந்தேன், இன்ஜினியரிங் காலேஜ்லாம் முடிச்சுட்டு நல்ல இடத்துல போயிட்டேன், இன்னும் இந்த பைபிளை படிச்சிருக்கீங்க, இந்த பைபிளை ஒன்றும் முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னாரான். அந்த ஐயா சொன்னாரான், இங்கே வா நான் உனக்கு ஒரு வேலை தரேன், இந்த வேலையை செய்ய அப்படின்னாரான். பாருங்க ஒரு கூடையில் அடுப்பு கறி நிறைய கொட்டி இருந்ததா. அந்த ஐயா சொன்னாரான், அந்த கூடையில் இருக்கிற அடுப்பு கறியை கீழே கொட்டிட்டு அதோ தெரியுது பார் பைப்பு, அந்த பைப்பில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து எனக்கு முன்னாடி இந்த கூடையில் தண்ணியை நிறுத்தினாரான். இவன் வேகமாக, எனக்கே சவாலானா, என்ஜினியர் இல்லை, ஆமாம், ஐயாவை பார்த்து சொன்னானா, எனக்கே சவாலா இப்போ பார் அப்படின்ட்டு நேராக போனானா. நேராக போய் கூடையில் தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு முக்கால் வாசி வந்துட்டானா, தண்ணி போயிடுச்சான். செகண்ட் டைம் போனானா. செகண்ட் டைம் போய் திரும்ப தண்ணி பிடிச்சானா, அதை விட 5 அடிக்கு முன்னாடியே தண்ணி தீர்ந்து போச்சான். அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி டென்ஷன் ஆகிட்டு அந்த ஐயா கிட்ட வந்து சொன்னானா, கூட தான் ஓட்டையாக இருக்குன்னு தெரியல, இதில் எப்போயா தண்ணி வரும் அப்படின்னு கேட்டாரான். அதுக்கு அந்த ஐயா சொன்னாராம், முதல் இந்த கூடை எடுக்கும்போது எப்படி இருந்ததுன்னு கேட்டாராம். கருப்பாக இருந்தது. இப்போ இந்த கூடை எப்படி இருக்குன்னாராம், சுத்தமாக மாறிச்சுன்னாராம். அந்த ஐயா சொன்னாராம், இந்த பைபிளை நான் டைம் எடுக்கும் போது அப்படி தான் இருந்தேன், இப்போ நான் சுத்தமாக மாறிட்டேன்னாராம். நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ தான் அந்த பையனுக்கு புத்தி வந்துதான். பைபிள் படிக்கிறதுக்கு மனப்பாடம் ஆவதற்காக அல்ல, அந்த தெய்வத்தை சந்திப்பதற்கு நான் சுத்தமாவதற்காக. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.